எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த படத்தில் இருக்க கதை அருமையாக சொல்லிட்டீங்க. இதான் கதையை அவங்க அழகாக சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து நிறைய எனக்கு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். நான் மதுரையில் படித்தேன், பிறந்தது காரைக்குடி தேவைப்பட்ட மதுரையில் படித்தேன், ஜிஹெச்சில் இருந்தேன், சார்ட்டு ஸ்டூடெண்ட்டு. அப்புறம் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் இருந்தேன். நம்ம சினிமா டெக்னீஷியன்ஸு நிறையா டெக்னீஷியன்ஸ் எனக்கு தெரியும். நான் என் வீட்டுக்கு வருவாங்க நிறையா. நான் இல்லைனாலும் ஒரு டீம் இருப்பாங்க. ஸ்டான்லி, கீழ்பாக்கு, ராயப்பேட்டை, இங்கே என்ன ஹெல்ப்னாலும் நான் இல்லைனாலும் அங்கே உடனே ஃபோன் பண்ணி யார் அட்மிட்டாக இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கேன். நான் 2000 2004 வரைக்கும் இருந்தேன். அதுக்கு முன்னால் நான் யூஎஸ் கிளம்பி போயிட்டேன். யூஎஸில் வேறு நாட்டில் இருந்தேன். லண்டன் போய்ட்டு லண்டனில் பிடிக்கல, வெஸ்ட் இண்டீஸில் இப்போ ஒரு முக்கியமான சாமியார் அங்கே இருக்கார், அந்த ஊரில் தான் இருந்தேன். அங்கே யூனிவர்சிட்டியில் இருந்தேன். அதுக்கு பின்னால் அமெரிக்கா போனேன். அமெரிக்காவில் இப்போ போய் 10-12 வருஷம் ஆச்சு. எனக்கு கொஞ்சம் தாக்கங்கள் இருந்தது. நம்ம நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு. இந்த படத்தை பொறுத்தவரையில் நான் வந்து எனக்கு வந்துட்டு போன செலவு தான் அதிகம் படத்தை காட்டலாம். ஒரு ரெடி வந்தேன்னா 5 லட்ச ரூபா, மினிமம் 6 லட்ச ரூபா டிக்கெட்டுக்கு. நான் ஒரு 25 இடம் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் அந்த படத்தை ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, சார் இனிமேல் நீ வரவே மாட்டாருன்னு நினைக்கிறேன். உட்காந்து நானே பண்ணணும், ஒவ்வொன்றும் எனக்கு பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. நான் என் மிஸ்ஸஸ் கிட்ட போய் என்னது ஒரு தேனிசை ஞானம் வந்துட்டுருக்கேன், ஒரு பாட்டு வந்துட்டுருக்கேன்னா, இப்போ என் மகன் சொன்னிச்சேன், எங்கள் ஒய்ஃப் சொன்னிச்சு, இல்லை உங்கள் மகன் கத்திக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு பாட்டாக தெரியுதான்னு சொன்னிச்சு. அப்புறம் தான் சொன்னேன், இல்லையே அது பாட்டு மாரி இருக்கே, ஒரு இங்கிலீஷ் பாட்டு. என்ன அது அமெரிக்கன் சிட்டிசனு, அது பாடுறது நமக்கு புரியாது. நாங்களும் அப்பப்போ டிக்ஷனரி எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்போம் அதுக்கு பேசுறதுல. அது ரொம்ப ஸ்டைல் வேறு மாதிரி. அந்த பாட்டு ஃபஸ்ட்டு பாட்டு அதுதான் பாடித்தேன். அந்த ஃபஸ்ட்டு பாட்டு பாப்பா 9ஆம் கிளாஸ் படிக்குது. அப்புறம் ஒரு நாள் இன்னொரு சவுண்டு கிச்சனில் கேட்டுட்டு இருந்துச்சு. அது யாரா சத்தமாக கேட்குறதுன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப்கிட்ட போய் தேனிசை தென்றல் ஒரு காரணம் கேட்டதே யார் அது அப்படின்னு கேட்டேன். நான் தாங்க கத்துனேன் அப்படின்னுச்சு. அடாடாடா, வீட்டுக்குள்ளே வேற பாடகர்கள்லாம் இருக்காங்களே, இதெல்லாம் விட்டுவிட்டோமேன்னு சொல்லிட்டு நீனும் பாடுமா அப்படின்னு சொன்னேன். அது கடைசியில் மாட்டேன்னு சொன்னிச்சு. கடைசியில் பார்த்தா எல்லாரும் சொல்கிறாங்க பாட்டு நல்லா இருக்குன்ட்டாங்க. அது நம்பவே மாட்டேங்குதுங்க. இன்னும் நம்பலை. நான் தான் பாடினேன்னா அது போட்டு கேட்டுட்டு இருக்கு. சினிமா பிடிக்காததுக்கு அது இப்போ போட்டு கேட்டுட்டு இருக்கு. நான் தான் பாடினேன். நான் அந்தளவுக்கு பாட்டு எல்லாத்தையும் திறமை இருக்குது. இன்னொன்று இந்த படத்துக்கு நான் வந்துட்டு போகிறத காட்டிலும் நான் இங்கே வந்துடுறேன்ல, 1 வருஷம் 2 வருஷம், ஒரு 12 மாதத்துக்கு மேலே வேலை பார்க்கல. அந்த சம்பளம் தான் நிறையா போச்சு. இந்த ட்ராவல் 1.5 கோடி போச்சுன்னா இந்த சம்பளம் 2.5 கோடிக்கு போச்சு. அதெல்லாம் கவலைப்படலை. நான் அந்த படத்தில் நான் லாபத்துக்காகவோ ஒரு வியாபாரம் நோக்கத்தில் எல்லாம் பண்ணலை. இது மாதிரி நிறைய படம் பண்ண போகிறோம், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இப்போ சார் சொன்னார், ஹோம் மினிஸ்டர், அது உண்மை. நீங்கள் 40 வயசு வரைக்கும் ஒவ்வொரு ஆட்டம் போடுவீங்க, ஏன்னா உங்கள்கிட்ட எனர்ஜி இருக்குது. எல்லா பொம்பளையிலையும் நீங்கள் போட்டு படாத பாடுபடுத்துவீங்க. 40 வயசுக்கு பின்னால் உங்களுக்கு அப்புறம் தான் தெரியும். கால் இருந்தால் பாருங்கள், என் ஃப்ரெண்டெல்லாம் நடக்க முடியாமல் இருக்கிறது, என் தம்பி எல்லோரும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. 40 வயசுக்கு முன்னால் தான் உங்களுக்கு தெரியும், அடாடாடா எல்லாம் நம்ம போலி வாழ்க்கை. பொண்டாட்டியில் நம்பினா தான் வேலையை நடக்கும், ஏன்னா சாப்பாட்டில் இருந்து எல்லாமே அவங்க தான் தரணும். 40 வயசுக்கு பின்னால் லைஃபே சேஞ்ச் ஆயிரும். அதை நான் சொல்லுவேன். இந்த அமெரிக்காவில் கத்தோலிக் கிறிஸ்டியன்ஸ் நிறையா இருப்பாங்க, ப்ரொட்டஸ்டன்ட்டு. அவங்க சொல்லுவாங்க, உங்கள் ஹிந்து மதத்தில் நிறைய கடவுள் இருக்காங்க, ஒரே கன்ஃபியூஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், உங்கள்கிட்ட நல்ல வேலையாக ஒரே கடவுள் இருக்காங்க, அதனால் குழம்பாமல் ஒரே சாமியை கும்பிட்டுறீங்க. முஸ்லீமில் அல்லாவை கும்பிட்டு போயிடுறீங்க, ஹிந்து இதில் கிறிஸ்டினில் ஜீசஸை கிறிஸ்து போயிடுறீங்க. ஆனால் எங்கள் இதில் உண்மைதான். ஆனால் இந்து மதத்தில் தான் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு பேசிக் நாலேஜில் என்னென்னா சிவபெருமான். நான் சொல்லுவேன், எங்கள் சீஃப் ஆஃப் தி கார்டு கூட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. எங்கள் சீஃப் ஆஃப் கார்டாக இருந்தாலும் பொண்டாட்டியை மதிக்கலைன்னா அவரை வீட்டை விட்டு வெளியில் விரட்டி விட்டாங்க. அவர் வீட்டில் சுடுகாட்டில் தான் தெரிஞ்சார், சோத்து கலைஞ்சார். அதை நீங்கள் நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக திஸ் இஸ் ரியல் ட்ரூ. காடாக இருந்தாலும் சட்டம் தான் அது இந்துக்கள் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் எல்லாம் டிபார்ட்மெண்ட், நீங்கள் எம்பிஏலாம் தனியாக படிக்க வேண்டாம், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது உங்கள்கிட்ட. ஒவ்வொரு சாமியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதான் சொல்லுவேன், நீ எஜுகேஷன்னு போனீங்கன்னா லட்சுமியை சரஸ்வதியை கும்பிடணும், பணம் வேணும்னா லட்சுமியை கும்பிடணும், இதில் பிட்டடிச்சு பாஸ் பண்ணணும்னா விநாயகரை போய் கும்பிடணும். ஏன்னா எந்த பிட்டு எந்த பக்கத்தில் இருக்குன்னு அப்போ தான் தெரியும். இவங்க பிட்டுக்கு படிக்கிறத காட்டலாம், பிட்டு எங்கே எந்தெந்த பிட்டு எந்தெந்த இடத்துல இருக்குன்னு வைக்கிற பிட்டு இருக்கு, அதுதான் கன்ஃபியூஸ். சார் சொல்லுவார், மதுரை மெடிக்கல் காலேஜில் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். நாங்கள் சாரை நிறைய ஏமாற்றுவோம்.
ஆமா, இந்த பிட்டை கொடுக்குறதே பெரிய ஆர்ட். நீங்க அந்த ஒரு படம் வருது, என் பையனுங்க சொன்னாங்க, அந்த ஃபர்ஸ்ட் அந்த படம் தான் பிளான் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அதை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல படமா எடுத்தா அப்புறம் வேற டீசெண்டாக பார்ப்பாங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி ரவுடியாக பார்த்துருவீங்க, இந்த ஆள் படிச்சாரா படிக்கலான்னு தெரியாது அப்படிங்கிறதுனால உண்மையாக கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு பகுமானமாக ஒரு நல்ல படம் மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன். இன்னொன்று வந்து இந்த படத்தில் கதை இருக்கான்னு கேட்டுறாதீங்க, கதையே கிடையாது, உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய கான்செப்ட், ஒரு நிறைய விஷயங்கள், நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் ஏமாறுறீங்க, அதை நான் சொல்லக்கூடாது. அதனால தான் கற்பனை உலகம்னு சொல்லி வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய எல்லா டாக்டர்ஸும் கெட்ட டாக்டர்ஸ், நிறைய டாக்டர்ஸ் நல்லா வந்தாங்க, நிறைய டாக்டர்ஸ் நல்லவங்க, நர்சஸ்லாம் சூப்பர். ஏன்னா நம்ம இந்தியாவில் தான் பெஸ்ட்டு டாக்டர்ஸ் நர்சஸ். நீங்கள் போன உடனே வைத்தியம் பார்க்குறீங்க, வெளியில் போய் பாருங்கள். அமெரிக்காவிலலாம் ஏன் நான் ஒரு டாக்டர், எனக்கு பிரைமரி டாக்டருக்கு நான் வந்து 1.5 மாதம் வெயிட் பண்ணணும், அப்பாயின்மெண்ட் கிடையாது. ஆஸ்பத்திரிகளில் போனீங்கன்னா நான் டாக்டர், என் ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரி, 1000 பேர் இருக்காங்க, 1000 பேஷண்ட்டு, நான் பெரிய டாக்டர் இங்கே. ஏன்னா எல்லா டாக்டர்களும் தெரியும், எனக்கு வைத்தியம் பார்த்துருவாங்கன்னு வச்சுருங்க, அது வேற. நம்ம எப்படி இங்கே ஸ்டான்லியில் இருந்துவோ எப்படி மதுரை மெடிக்கல் இருந்தோ எனக்கு செல்வாக்கு எங்கே போனாலும் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தமிழ் டாக்டர்ஸ் அசோசியேஷனில் 4 ஸ்டேட்டுக்கு நான் தான் கவர்னர். 1500 டாக்டர் நான் உருவாக்கி விட்டேன். ஆக்சுவலி 600 டாக்டர் தான் இருந்தாங்க. நான் ஒரு 2 வருஷமாக அந்த டாக்டர்ஸோடைய எண்ணிக்கையை 1200 டாக்டர் ஆக்கியிருக்கேன், தமிழ் டாக்டர்ஸ் அசோசியேஷனு. அது மாதிரி நிறைய உருவாக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இது ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டுக்காக நான் பண்ணலை. ஏன்னா எனக்கு வந்த செலவை காட்டிலும் படத்தில் செலவு கம்மி தான். ரெண்டாவது இப்போ பார்த்தா நாங்கள் மதுரையில் ஓன் பில்டிங்கே வாங்கியிருக்கோம். இப்போ நடிகர்கள்லாம் தங்குறதுக்கு எல்லாத்துக்கும் பில்டிங், ஒரு ஸ்டுடியோவே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மெட்ராஸ்லேயும் பண்ணுறேன். எல்லாம் இங்கே நிறைய நல்ல நல்ல சப்ஜெக்டில் நல்ல நல்ல கதையெல்லாம் வச்சுட்டு டேரக்டர்ஸு டெக்னீஷியன்ஸ்லாம் இருக்காங்க, இவங்களெல்லாம் உருவாக்கணும். எங்களுக்கு வந்து கஷ்டம் கிடையாது. நிறைய டாக்டர்ஸு டென்டிஸ்ட்லாம் வர்றாங்க, அவங்கெல்லாம் நிறைய போட போகிறாங்க பணம். அவங்கனால உங்களை நிறைய பேரை உருவாக்கணுங்கிறது தான் எங்களோடது. ரெண்டாவது நீங்கள் நிறையா விஷயங்களை படிச்சுட்டு போங்க. இப்போல்லாம் நிறைய கூகுள்லேயே நிறைய விஷயங்கள் வருது, என்னென்ன மெடிசன்ஸு இதெல்லாம் சொல்லி நிறையா இருக்குது. இன்னொரு பெரிய பெருமை என்னென்னா, நம்ம ஊரில் இங்கே ஒரு சொர்க்கங்க, அது நீங்கள் எல்லோரும் சொர்க்கத்தில் இருக்கீங்க. நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா தான் தெரியும். சும்மா நாங்களாம் சும்மா அம்பக்கு இந்த பேவில் எல்லாரும் அந்த ஊரில் போயிட்டு வரும்போது இப்போ இந்த ஆஃப்டர் ட்ரெஸ் போட்டுட்டு பண்ணுற பந்தா தாங்க முடியலைங்க. நீங்கள் இன்னொரு டாக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேண்டை போட்டு ஒரு உயிர் தான் எதிர்பார்த்துருப்பீங்க. நான் வேஷ்டி கட்டணும்னு சொன்னேன். நான் மாடு பிடிச்சி வந்தேன். நாங்கள் கிராமத்தில் இருக்கிற அந்த சாரு தெரியும்னா, அவரும் பால் கறப்பாரு, நானும் பால் கறத்துருவேன். ஏன் சார்? ஆமாம், நாங்கள்லாம் சும்மா எளிமையான ஆட்கள் தான். நாங்களும் விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவங்க தான். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா ஏமாத்துறது. இப்போ நமக்கு வந்து என்ன பெருமைனா, இந்தியங்கிற ஒரு பெரிய மகப்பெரிய நம்ம உண்மையிலேயே பயங்கரமான இந்தியன் அப்படிங்கிறது நீ வெளியில் போனால் தாங்க தெரியுது. ஆமாம், நீங்கள் வெளியில் போய் பார்த்துக்கிங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்தியா ஒரு பயங்கரமான பேரோடு இருக்குது. இன்னைக்கு நான் சொல்லக்கூடாது, அரசியல் நான் பேசக்கூடாது, நான் அரசியல்வாதி கிடையாது. என்கிட்ட சார் கூட கேட்பாங்க, சார் ராஜா சாரை நடிக்க வச்சிருக்கிறாரு, ஒரு பிஜேபியாக இருப்பார் அப்படின்னு. ஆனால் நமக்கு அரசியலுங்கிறது கிடையாது. ராஜா சார் வந்து என்னுடைய அண்ணனுக்கும் தம்பி முத்துசெல்வம் இருக்கார், எங்களுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு குடும்ப நண்பர். என்னுடைய மைத்துனர் அவர் காரைக்குடி வைசான்ஸில் இருந்தார், காரைக்குடியில் எங்கள் அண்ணன் வக்கீலாக இருக்கிறாரு. எல்லாம் அவங்கெல்லாம் ராஜா சாருக்கு ரொம்ப குடும்ப நண்பர்கள். எனக்கு இந்த ரோலுக்கு வந்து ராஜா சார் ஆப்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நான் போய் ஒரு நாள் ஃபோன் பண்ணேன். உடனே வர சொன்னார். போனேன், பார்த்தேன், பேசினேன். அவ்வளவு, அதாவது எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ரோலை சொல்லி எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு வார்த்தையோட சொல்ல, தம்பி எனக்கு நடிக்க தெரியுமான்னாரு. நீங்கள் நடிக்கவே வேணாம், பாரதி ராஜா வந்து சிவாஜி கணேசன் அப்படியே வாங்க நடங்க போங்கன்னு சொன்னார், அது மாதிரி நீங்கள் அதே மாதிரி செஞ்சால் போதும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தான் செஞ்சார். ஆனால் பார்த்தீங்களா, சிவாஜி கணேசனுக்கு பின்னால் அடுத்து ஒரு ஆள் வந்துட்டார். உண்மையில ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு, எமோஷனல். அப்படியா அதை காட்டில் எனக்கு என்னதுன்னா, மெட்ராஸ்லேருந்து ஷூட்டிங்க்கு வர்ற ஒரு நாள் தான் நான் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு கூப்பிட்றதுக்கு நான் டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டு போட்டேன். அவர் உடனே அங்கேருந்து சத்தம் போட்டார், எப்படி டிக்கெட் போடுவேன் நீ? நான் போட்டுருக்கேன், அந்த உடனே பணத்தை கொடுக்க சொல்லிட்டார். இப்படியெல்லாம் நேர்மையான ஒரு மக்கள்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. உண்மையிலே அவர் எனக்கு தலை வணங்கணும் அவர்கிட்ட. அது மாதிரி அவருக்கு உடம்பு சௌகரியம் இல்லை, எனக்கு நல்லா தெரியும். இந்த ஸ்ட்ரோக்குக்கு முன்னால் நான் வந்து அவரை பார்த்து, என் மிஸ்ஸஸ் அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து வாட்ச் பண்ணுறாங்க, வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, சொல்கிறாங்க அவர் ஒரு மாத்திரை சாப்பிட்டாரா, அவரை தூங்க விடுங்க, ரெஸ்ட் எடுக்க விடுங்க.
டப்பிங்கு வந்துட்டார். ஷூட்டிங் சொல்லிக்கிட்டே இருக்காரு, நான் 12 மணியாக இருந்தாலும் உனக்கு இருந்து எடுக்கிறப்பான்ட்டு. 6 மணியோடு முடிச்சிட்டேன். நீங்கள் வந்ததே போதும். அவர் இப்படி ஒரு கலைஞனை நான் பார்க்க முடியாது. அவரை வந்து நீங்களாம் அரசியல்வாதியாக பார்க்குறீங்க. ஒரு பெரிய கலைஞன். அவர்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது. நான் இன்னொன்று கூட நினச்சிட்டு இருந்தேன், முதல் மரியாதையினுடைய அடுத்த பாகத்தையோ இல்லைன்னா தேவர் மகனுடைய அடுத்த பாகத்தையோ நான் எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். இல்லைங்க, இவர் ஒரு பெரிய ஞானி. ஆமாம், மேடத்தை நான் பிளான் பண்ணேன். என்ன ப்ராப்ளம்னா ஒரு கவர்னர் ஆகிட்டாங்க. இந்த கவர்னர் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எப்படி சிஎம் விஜய் ஆகிட்டாரோ, நீங்கள் எப்படி மிஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி இந்த மாதிரி அரசாங்கத்தில் போய் உட்காந்துட்டீங்கன்னா பண்ண முடியாது. நான் கவர்மெண்ட் அதிகாரி இருந்தால் பண்ண முடியாது. ஆனால் நல்லா கவர்மெண்ட் அந்த அம்மா ஒன்று இருந்துச்சு, ஒன்றும் சொல்லலை. நான் கவர்மெண்ட் அதிகாரி இருக்கும்போது சில சினிமா இதிலெல்லாம் வந்து அதை நான் நடித்த படத்தையே அந்த அம்மா போட்டு பார்த்துச்சு, காக்கா காக்கான்னு ஒரு படம். ஆனால் நல்ல வழியாக கலைஞர் கருணாநிதி, ஜெயலலிதாமா, எம்ஜிஆர், அதுக்கு பின்னால் இப்போ நம்ம விஜய், எல்லாருமே கலைஞர்கள். அவங்க வந்து நீங்கள் கலைத்துறையில் நீங்கள் இருந்தாலும் அரசாங்கத்தில் இருந்தாலும் பயப்படாதீங்க. நிறைய பேர் கலைஞர்கள் இருக்காங்க, சில அதிகாரிகள்லாம் இங்கே இருக்காங்க. நீங்கள்லாம் கலைஞர்கள், வெளியில் வரலாம். முதலமைச்சர்களை பொறுத்தவரை யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இவங்கெல்லாம் கலைஞர்கள். நம்மளும் இருக்க அரசியல்வாதியெல்லாம் கலைஞர்கள் ஆக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. அதனால் ரொம்ப நன்றி. என்னுடைய மிகப்பெரிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மேடம், நல்லா வந்து என்னை ரொம்ப கௌரவிச்சிட்டிங்க. சார் வந்து அவருடைய ஸ்டூடெண்ட் என்றைக்குமே. ஆமாம், ரொம்ப நன்றி. என்னுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க, நம்ம ப்ரொடியூசர் சங்கத்தில் எனக்கு மிகவும் உறுத்தான நண்பர்கள். இப்போ முன்னாள் ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களே, திரு ராஜசேகர் அவர்களே, மற்றும் மேடையில் இருக்கின்ற இந்த படத்தின் மூலமாக கலைஞரானவர்கள் அல்லது ஏற்கனவே கலைத்துறையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை சொல்லி, நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியாக 6 மாதம் வந்து எல்லா டாக்டர்களும் இப்போ இன்றைக்கி செக்கப்புக்காக வந்திருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்கிற முதல் வார்த்தை, இவ்வளவு சீக்கிரம் பெரலிட்டிக் ஸ்ட்ரோக் வந்து ரெக்கவர் ஆனவங்க ரொம்ப ரேர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என் கூடவே இருந்தது ஒரு காரணம். என்ன வந்து நாம் எதுவுமே இயல்பாகவே செய்யணும் அப்படின்னு நினச்சா நம்மளை படுக்க போடுறதும் இயல்பாக ஒரு நடந்த நிகழ்ச்சி மாதிரி இன்றைய தினம் 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நடுவில் பேசக்கூடிய அளவிற்கு ஆண்டவன் எனக்கு உதவி இருக்கான். அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. இந்த படத்தை பொறுத்தவரை டாக்டர் ராஜசேகர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்ல விட்டுட்டாருங்க, மேக்கப்பே கிடையாது. இந்த படம் எடுத்ததில் மேக்கப்பே கிடையாது. சாதாரண காஸ்டியூமில் வந்தேன். படம் அவங்க சொன்னதை செஞ்சு கொடுத்துட்டு நாம் வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த அளவிற்கு இந்த படம் பெரிய அளவில் மக்கள்கிட்ட வரவேற்பை பெறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுக்கு ஒரே காரணம், நாம் இயல்பாக சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியாக இந்த படத்தை டாக்டர் ராஜசேகர் அவர்கள், அவருடைய டீம், தம்பி குரு, இவங்க எல்லாருமா சேர்ந்து எடுத்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லாப நோக்கில், நீங்கள் லாபங்கிறது எப்போவுமே இந்த கேபிட்டல், தாஸ் கேபிட்டல், அதை படித்தீங்கன்னா தெரியும், சர்ப்ளஸ் வேல்யூ தியரி அப்படின்னு
அந்த சர்ப்ளஸ் வேல்யூ இல்லைன்னு சொன்னால் அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எங்கேருந்து பணம் வரும்? அதனால் கம்யூனிஸ்டுகளோட தியரியே கம்யூனிஸ்டுகள் தான் உடைச்சாங்க. அது வந்து இட்ஸ் இம்ப்ராக்டிகபிள் அப்படின்னு சொல்லி அந்த சர்ப்ளஸ் வேல்யூ அது வர முடியாது அப்படின்னு கம்யூனிஸ்ட் நிரூபிக்குது. அந்த மாதிரியாக நம்ம நாட்டில் பல்வேறு சம்பவங்கள் நமக்கு ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கு. அதில் இந்த கதை வந்தது கொரோனா சமயத்தில். அந்த சமயத்தில் மக்களுக்கு அந்த ஒர்க்கோட வேல்யூ என்ன அப்படின்னு புரிய வைக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு காட்சி வரும். இதில் பணியாட்களுக்கு 50,000 ரூபா, நர்ஸுகளுக்கு 40,000, டாக்டர்மா கோச்சக்கூடாது, டாக்டர்களுக்கு 20,000 போனஸ் கொடுங்க அப்படின்னு. இதில் காரணம் என்ன? 24 மணி நேரமும் உழைச்ச ஒரு கம்யூனிட்டி உண்டுன்னு சொன்னால் அது அந்த சுத்திகரிப்பாளர்கள். அவங்க வந்து அன்னைக்கு ஒரு நாள் ஸ்ட்ரைக் இருந்திருந்தா கூட நாம் நாரி போயிருப்போம். அந்த மாதிரியாக இந்த மருத்துவத்துறையின் மூலமாக மக்களுக்கு எப்படி போய் அடைய முடியும் என்பதையும், அதில் ஊழல் செய்கிறவனை ஆட்சியே போனாலும் ஊழல் செய்கிறவனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற தீம் மக்கள்கிட்ட சென்றடைவதற்காக எடுக்கப்பட்ட படம். நிச்சயமாக எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. வர்ற வெற்றி விழா நடக்கும்பொழுது நான் ஓடி போய் மைக்கில் நின்று பேசுகின்ற அளவிற்கு நிச்சயமாக இருக்கும் என்கின்ற என்னோட நம்பிக்கையும் தெரிவித்து, இந்த படம் வெற்றி பெறணும். அதை மக்கள் அனைவரும் ஏன்னா இன்னைக்கு 3வதுன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்னை பார்க்க வந்தார். அப்போ வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேனா, என்னங்க நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கறதுக்கு நான் வந்திருக்கேன், என்ன எப்படி இருக்கீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்களேன்னு. டாக்டர்ஸ் வேர் சர்ப்ரைஸ்டு. பெரலிட்டிக் ஸ்ட்ரோக் வந்தவர் அவர் வாங்கன்னு வரவேற்கிறார் அப்படின்னா அந்த அளவிற்கு ஆண்டவன் அருளோடு இருக்கான் அப்படிங்கிறத நாம் மறுக்கவே முடியாது. எனவே இந்த விஷயத்தில் படம் மிகப்பெரிய வெற்றியாக ஓடும். அந்த ஓடுறத ராஜா ஓடி போய் பார்ப்பான். அந்த அளவுக்கு சூழ்நிலை இருக்கும், உங்களுடைய ஆசை இருக்கும் அப்படிங்கிறத தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.